இன்னைக்கு என்னை இன்னைக்கு நீங்க எல்லாரும் இங்க நின்று மரியாதை செலுத்தி இன்னைக்கு வரவேற்பு கொடுத்த என்னுடைய சொந்த ஊரான குடியாத்தம் தொகுதி மக்களாகிய உங்கள் அனைவருக்குமே என் இருக்கரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலில எல்லாரும் கேட்கிற கேள்வி கூட்டணி யாரோடு அப்படின்னு. நான் ஒண்ணு விஷயம் மட்டும் சொல்றேன். நம்ம இந்த 20 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இனிமே புதுசா பார்க்க போறது ஒண்ணும் இல்ல. அதனால பொறுத்திருப்போம். தேமுதிக அங்கம் வகிக்க முடிய அந்த கூட்டணி மகத்தான ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும் இந்த வாட்டி. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் ஜனவரி 9ஆம் தேதி நாம வச்சிருக்கின்ற அந்த மாநாடுல தான் யாரோட நம்ம கூட்டணி என்பதை நாம அறிவிக்க இருக்கிறோம். எனவே மக்களாகிய நீங்கள் அனைவருமே இந்த மாசம் கேப்டன் பிறந்த மாதம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி நம்ம கேப்டனுடைய வறுமை ஒழிப்பு தினமாக பிறந்த நாளை நாம கொண்டாட இருக்கிறோம். எப்பொழுதுமே கேப்டன் நமக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அது மக்களுக்கு நாம் செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு. அதனால இந்த வறுமை ஒழிப்பு தினத்துல பல்வேறு நலத்திட்டங்களை தலைமை கழகத்துல செய்ய இருக்கிறோம். கேப்டன் அவர்கள் செய்த அந்த நல்ல திட்டங்களை மக்களுக்கு நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலே நிச்சயமாக இந்த தமிழ்நாடு எல்லா விதத்திலுமே முன்னேறும். நான் சின்ன வயசுல இருந்தே குடியாத்தத்துல நம்ம கங்கையம்மன் திருவிழால இருந்து இங்க இருக்கிற சவுக்கு நம்மளுடைய நேதாஜி சவுக்குல இருந்து எல்லா பகுதிக்குமே நேரடியா எங்க அப்பா அம்மா கூட சின்ன வயசுல இருந்து வந்திருக்கேன். எனக்கு குடியாத்தம் ஒண்ணும் புதுசு இல்ல, இந்த ஊருக்கு எதுவுமே புதுசு இல்ல, என்னுடைய ஊர் இது எல்லாமே. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இங்க எனக்கு தெரியும் லுங்கியும் பீடி தொழிலும் தான் சிறப்பானது. விவசாய மக்கள் தான் அதிகமாக இருக்கின்ற ஒரு ஊர்கள் தான் நம்மளுடைய வேலூர் மாவட்டம். நெசவும் விவசாயம் அதிகம் இருக்கும். நீங்க எல்லாம் பொறுத்திருங்க. இப்ப நான் வழி நெடுக்க பாத்துக்கிட்டு வரேன், எங்குமே கரண்ட் இல்ல. எல்லா இடமும் நான் பாத்துக்கிட்டு தான் வர்றேன். எங்க பார்த்தாலும் மின்வெட்டு பிரச்சனை இருக்கு. நிச்சயமாக தொழில்கள் பாதிக்கும், வியாபாரங்கள் பாதிக்கும், விவசாயம் பாதிக்கும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு கேள்விக்குறி. செயின் ஸ்நாச்சிங் நடக்குது, கற்பழிப்புகள். இதுக்கு எல்லாமே காரணம் என்ன? டாஸ்மாக்கும் கஞ்சா போதை விற்பனை தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. இது எல்லாமே நம்ம சரி செய்யணும். நிச்சயமாக நாம் அங்கம் வகிக்கும் கூட்டணியில இதை பற்றி பேசி இனி வருங்காலங்கள் நிச்சயமாக மக்களுக்கானதாக நிச்சயம் நம்ம ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்றேன். எனவே இன்னும் நான் நிறைய இடங்களுக்கு செல்ல இருப்பதால் தேர்தலை ஒட்டி மீண்டும் உங்கள் அனைவரையுமே நாங்கள் சந்திப்போம். கூட்டணியோட வருவோம், வேட்பாளரோடு வருவோம். என் மக்களை சந்தித்து உங்கள் அனைவருக்கும் வேண்டிய அத்தனை நல்ல திட்டங்களையும் செய்து உங்களுக்காக நாம நிச்சயமாக உழைப்போம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்றேன். ஜனவரி 9ஆம் தேதி கடலூர்ல மாநாடு நடக்குது. நீங்கள் அனைவருமே உங்கள் தலைவருடைய மாநாட்டுல உரிமையோடு நீங்க அந்த வேலை கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவருமே நான் அன்பாக வரவேற்கிறேன். நீங்க எல்லாம் கேப்டன் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்களா? சென்னையில எல்லாரும் வந்தீங்களா? யார் வராங்க மட்டும் கை தூக்குங்க. வரலையா? அது லேடிஸ் எல்லாம் நாங்க வந்தோன்றாங்க. ஜென்ஸ் நீங்க இங்க தானே ஒரு 2 மணி நேரம். எவ்வளவு ஜனம் ஒரு நாளைக்கு வர்றாங்க? தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகம் எங்கும் இன்னைக்கு மக்கள் கேப்டன் ஆலயத்துல தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க எல்லாரையும் நாம அன்போடு உபசரிச்சு அனைவருக்கும் கேப்டன் எவ்வளியோ அவ்வழியிலே அத்தனை பேருக்கும் உணவளித்து நாம அத்தனை பேரையும் அன்போடு இன்னைக்கு அனுசரிச்சிருக்கோம். இதுவரைக்கும் இது ஒரு கின்னஸ் ரெக்கார்ட். எந்த தலைவருக்கும் நடக்காத ஒரு விஷயம். ஒருத்தருக்கு எவ்வளவு பெரியவரா இருந்தாலும் இறந்தா ஒரு வாரம் 10 நாள் வருவாங்க. 1.5 வருஷம் கழிச்சுதான் இன்னைக்கு முதல் நாள் எப்படி கூட்டணிச்சோ அது மாதிரினா அதுதான் கேப்டன் சம்பாதித்த சொத்து. என் மக்களை
என் மக்களே என்று மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவர் நமது கேப்டன் அவர்கள். என் மக்களை தங்க தன்னலவை பாராட்டுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர். அது மட்டும் கிடையாது, உங்களுக்காகவே வாழ்ந்தவர். லஞ்ச ஊழல் இல்லாம நேர்மை ஆட்சியை கொண்டு வருவேன் என்று சொன்ன தலைவர். இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் சமமான வாழ்க்கையும் ஏற்படுத்துவேன் என்று சொன்ன தலைவர். இதே குடியாத்தத்துக்கு தலைவர் வரும்போது ஏசி சண்முகம் அண்ணனுக்காக அப்படியே அலைகடல் மாதிரி இங்க மக்கள் வெள்ளத்துல கேப்டன் கூட நான் அன்னைக்கு வந்திருந்தேன் பிரச்சாரத்துக்கு. அதனால கேப்டன் இன்னைக்கு நம் கூட இல்லைன்னு யாரும் நினைக்க வேண்டாம். நிச்சயமாக தெய்வமாக நம்மளுடன் இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் உங்ககிட்ட நான் உறுதியா சொல்றேன். நாம அடுத்த முறை தேர்தல்ல வெற்றி பெற உங்களை சந்திக்க வரும்போது இங்க மக்களுடைய பிரச்சனை தான் நம்ம முதல்ல சொல்லணும். அதுல மிகவும் முக்கியமாக இங்க சித்தூர் கேட் இருக்குது. இங்க நலிவடைந்த பீடி தொழிலாளர்களுக்கு அரசு நல திட்டங்கள் வழங்கவும், கழிவு நீர் கால்வாய்கள் தெரு சாலையில சீரமைக்கப்பட்டு சுகாதார சேர்க்கையாக இருக்கு. அது சரி செய்யணும். தீப்பெட்டி தொழிற்சாலை இங்க ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு வறுமையில வாழுகின்றவர்களுக்கு இந்த அரசு சலுகைகளை வழங்கணும். கிராமங்களுக்கு செல்லுகளை சரி செய்யணும். தடையில்லா குடிநீர், தொழிற்சாலைகள் இல்லாத பகுதிகளில் தொழிற்சாலை, மாம்பழ வியாபாரம் இங்க அதிகம். இந்த நிச்சயமாக இந்த முறை உரிய விலை கிடைக்காம விவசாயிகள் பாதிக்கப்பட நிலைமை இருந்துச்சு. இது எல்லாமே நிச்சயம் நம்ம வரும்பொழுது சரி செய்வோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி, மழை வர ஆரம்பிக்குது. எனவே நீங்க எல்லாரும் சீக்கிரம் பத்திரம் வீட்டுக்கு போங்க. மீண்டும் உங்களை எல்லாரையும் நான் சந்திக்க வருவேன். தேர்தல் நேரத்துல உங்களுடைய பேராதரவு தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணியில நம்ம வேட்பாளருக்கு நிச்சயம் நீங்கள் ஆதரவு மகத்தான வெற்றியை தரணும் சொல்லி கேட்டுக்கொண்டு, இயன்றதை செய்வோம். இல்லாதவர்க்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி என்னை வரவேற்க வந்த அனைத்து பெரியவர்களுக்கும் இருகரம் கூப்பி என்று தெரிவித்துக் கொண்டு உங்களிடம்